Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமேட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய ஆல்ரெடி யூனிட் வைஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதில் 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில். இது ஆல்மோஸ்ட் 3வது வீடியோ. இதில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு இருக்கா சிலபஸில் அப்படின்னு கேட்டால், சிலபஸில் அந்த வேர்டு இல்லாட்டாலும் நம்ம மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வேணும். ஆயிலஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை படித்து தான் ஆகணும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பி மேத்ஸ் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் டைமோட ஏர்லியராக விட்டுட்டாங்க. எக்ஸாமே ஏர்லியராக நடத்தி முடிச்சுட்டாங்க. அவங்க நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு. எதுக்குமே கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை, எக்ஸாமை நடத்தி முடிச்சுட்டாங்க. அதில் நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா நல்லா படிச்சிருக்கலாமேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதாவது கம்ப்ளீட் போர்ஷனை நல்லா தரவாக நூக்கன் காணர் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 to 8 months கட்டாயம் ஆகும். அவ்வளோ சிலபஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 3 months டைம் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் 3 months டைம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் அந்த ஷார்ட் பீரியடில் உங்களால் படித்து முடிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இப்போ இருந்தே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல சஃபிஷியன்ட் டைம் எடுத்து நல்ல ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடியாகி இருக்கும்போது, ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சுதான் எக்ஸாம் வந்தால் கூட நம்ம அதை ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ரெடியாகி இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் நம்மகிட்ட போய்கிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட். இந்த ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10u = x - y × y - z × z - xன்னு கொடுத்துருக்கு. அப்போ ∂u/∂x கண்டுபிடிங்க. ∂u/∂x 3 எண்ணம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு தடவையும் 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொரு 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ x - y × y - z z - xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் -1. நான் இந்த 2ஐயும் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இந்த 2ஐயும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். y - z × z - x. அதுக்கப்புறம் அந்த x - yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், நான் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். x - y இந்த 2ஐயும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். x - y × y - z z - xக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளவு? -1. அது ஏற்கனவே பண்ணிட்டோமோ? ஆமாம், அதான முதல்ல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2ஐயும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். x - y × z - x. இதுக்கு இங்கே நம்மளுக்கு என்ன செய்யலை? எக்ஸ்ட்ராமே இல்லை, அப்படிதானே? அப்போ அது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். எக்ஸ்ட்ராமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். x - y × y - z. ரெண்டுலேயும் காமனாக நம்ம ஒரு y - z அவுட் சைடில் எடுக்கலாம். இதுலேயும் y - z இருக்குது, இதுலேயும் y - z இருக்குது. y - z அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு -1 இருக்குது. அது இதில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -x + y. சரியா? இதில் y - z எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். +z - x. ப்ளஸ் என்னது? z - x. இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்குவோம். எதுக்கு ரொம்ப சிக்கல்? நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண தானே போகிறோம். எப்படியே எடுத்து வச்சுக்குவோம். -x - y × y - z ப்ளஸ் y - z × z - x. சரியா? அடுத்து ∂u/∂y கண்டுபிடிங்க.
முதல்ல இதை அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இதை ரெண்டே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த ஒய் டைமே இல்லை 0 ஆகிடும். அடுத்தது நான் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா இந்த ஒய் மைனஸ் இசட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 ப்ளஸ் இது எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் இந்த ரெண்டையும் எடுத்துக்கோ. இதை ரெண்டையும் வச்சுட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0, ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து -1. சரியா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். சரியா? மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். நான் இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். டோ யூ பை டோ எக்ஸ் தானே இந்த டைம் அடிச்சுட்டு இந்த இடத்துல எழுதுகிறேன். இதுதான் என்னது நம்மளுடைய டோ யூ பை டோ எக்ஸ். சரியா? இப்போ நான் டோ யூ பை டோ இசட் எழுதுகிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இந்த ரெண்டையும் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு 1 சரிதான். ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ இந்த ரெண்டையும் வச்சுக்கலாம். ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் இதில் நம்மளுக்கு என்ன செய்யலை எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்குது. இசட் ஆமே இல்லை 0 ஆகிடும். சரியா? நான் இப்போ இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் வச்சுட்டு நான் இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஒய் மைனஸ் இசட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? டிஃப்ரென்ஷியேஷன் போட போகிறேன். ஒய் மைனஸ் இசட்டுக்கு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0, இசட்டுக்கு -1. இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் மைனஸ் இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். இப்போ மூணையும் ஆட் பண்ணுங்க. டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய் டோ யூ பை டோ இசட் ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இருக்குது. எல்லா டேர்மும் அப்படியே மைனஸ் ப்ளஸ்னு வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் இப்போ மூணையும் ஆட் பண்ணுங்க. மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் ஆட் பண்ணி பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே கேன்சல் ஆகிடும். டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு இங்கே போட்டுக்கலாம். என்ன இருக்குன்னு பாருங்கள். டோ யூ பை டோ எக்ஸில் இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் y minus z into z minus 6 plus அடுத்தது dou u by dou y தான் இருக்கு. x minus y into z minus 6 x minus y into z minus 6 minus y minus z into z minus 6 y minus z into z minus x சரியா? அடுத்தது கடைசி தான் இருக்கு. ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் 6 பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். எல்லாமே கேன்சல் ஆகி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது? 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிண்ணா? ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாமா? இருக்கு எஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு
1 by root of x square plus y square 1 by root of x square log x க்கு differentiation என்னது 1 by x சரியா அதுக்கப்புறம் இந்த root of x square plus y square க்கு differentiation 1 by 2 root x root x க்கு differentiation என்னது 1 by 2 root x அதுக்கு பிறகு இந்த x க்கு differentiation 2x அப்ப என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா x by x square plus y square என்ன வருது x by root x into root x வந்து x அப்ப root of x square plus y square into root of x square plus y square நமக்கு என்ன வந்துரும் x square plus y square வந்துரும் அப்ப dou square f by dou x square கண்டுபிடிங்க u by v மெத்தட்ல பண்ணனும் x square plus y square the whole square x square plus y square into x க்கு differentiation 1 minus x into இதுக்கு differentiation எவ்வளவு 2x சரியா இது எப்படி பண்ணிருக்கேன்னு பாத்துக்கோங்க log x க்கு chain rule differentiation log x க்கு differentiation 1 by x சரியா அப்ப root of 1 by x square plus y square அதுக்கு பிறகு root x க்கு differentiation 1 by 2 root x அப்ப 1 by 2 root of x square plus y square அதுக்கு பிறகு இந்த x square க்கு differentiation 2x போட்டுருக்கேன் அப்ப என்ன வருதுன்னு பாருங்க x square plus y square minus 2x square by x square plus y square the whole square equal to y square minus x square by x square plus y square the whole square x square plus y square the whole square சரிதானா இப்போ நான் அடுத்த லைன் என்ன செய்யணும் பாருங்க dou f by dou y dou f by dou y equal to அதே மாதிரி 1 by root of x square plus y square அதே மாதிரி 1 by 2 root of x square plus y square அதுக்கு பிறகு இந்த 2y க்கு differentiation y square க்கு differentiation 2y அப்ப என்ன வருது அப்படினு பாத்தீங்கன்னா 1 y by root of y by x square plus y by x square plus y square சரியா இப்போ dou square f by dou y square equal to x square plus y square the whole square v square அதுக்கப்புறம் v into இதுக்கு differentiation 1 minus y into இதுக்கு differentiation 2y அப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா y square minus 2y square அப்ப x square minus y square by x square plus y square the whole square சரியா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க dou square f by dou x square plus dou square f by dou y square கண்டுபிடிக்கணும் அப்ப dou square f by dou x square plus dou square f by dou y square equal to that y square minus x square இதுலயும் x square plus y square the whole square தான் இருக்கு இதுலயும் x square plus y square the whole square தான் இருக்கு அப்ப நான் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்றேன் x square minus y square by x square plus y square the whole square equal to நமக்கு என்ன வந்திருது நியூமரேட்டர் ஃபுல்லா 0 therefore the value problem நம்ம என்ன செஞ்சிட்டோம் ப்ரூஃப் பண்ணியாச்சு சரினா இதெல்லாம் ரொம்ப நிதானமா வர்க் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் ரொம்ப கேர்ஃபுல்லா வர்க் பண்ணுங்க அப்படினாதான் நல்லா புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும் வர்க் பண்ணி பார்க்கணும் அப்பனா தான் நமக்கு நல்லா புரியும் சரிதானா அடுத்த ப்ராப்ளம் பாருங்க நெக்ஸ்ட் வந்து u equal to x power y னு கொடுத்திருக்கு சரியா u equal to என்னது x power y அப்போ log u is equal to 1 y into log x அதாவது log x power y னு வரும் log x power y equal to நமக்கு என்ன வந்துரும் y log x னு வந்துரும் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் 1 by u dou u by dou x equal to dou u by dou x x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்போ y கான்ஸ்டன்ட் log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x சரியா அப்ப dou u by dou x equal to dou u by dou x equal to u into y by x u into என்னது y by x சரியா இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படினு கேட்டிங்கனா dou u by
டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் டோ யூ பை டோ எக்ஸ், அதுதான் நம்மளுக்கு என்னது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்ய போறேன்னா இதை யூவி மெத்தட்ல இதை வந்து நான் ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இதை நான் ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இதுல கான்ஸ்டன்ட் என்னது 1/x, u y ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ u into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, u into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 plus y into u க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது dou u by dou y, dou u by dou y. சரிதானா? அப்போ நம்மளுக்கு dou square u by dou y dou x என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா u by x plus y by x into dou u by dou y அப்படின்னு கிடைச்சிருக்கு. dou square u by dou y dou x என்ன கிடைச்சிருக்கு, u by x into u by x plus y by x into dou u by dou y அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுல வந்து நம்மளுக்கு u by x plus y by x கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ இதுல dou u by dou y ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். u ஓட வேல்யூ என்னது, x power y by x plus y by x into இந்த இருக்கு dou u, இதுல dou இந்த இருக்கு u, இந்த இருக்கு u, இதுல dou u by dou y கண்டுபிடிச்சீங்கன்னா dou u by dou y கண்டுபிடிச்சீங்கன்னா 1 by u dou u by dou y equal to log x, equal to log x. அப்ப dou u by dou y என்ன வரும்னா u log x வரும், u log x. அப்ப நான் u log x அப்படின்னு எழுதுறேன். பழையபடி நம்ம என்ன செய்யலாம், u க்கு என்ன வேல்யூ கொடுத்துடலாம், x power y ன்னு வேல்யூ கொடுத்துடலாம், x power y. சரியா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க, இது x power y, இது ஒரு x power 1, அதே மாதிரி இங்க x power 1. இந்த பவர் 1 மேல போயிடுச்சுன்னா கீழே இருந்து அல்லது கீழே இருந்து மேல அல்லது மேல இருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், சிம்பல் மைனஸ் ஆகும். அப்ப x power y minus 1 plus y into x power y minus 1 log x. அப்ப நம்மளுக்கு x power y minus 1 காமனா எடுத்துட்டோம்னா 1 plus y log x, 1 plus என்னது y log x. சரிதானா? இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கோம், dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நான் போர்டு அடிச்சிருவேன் இல்லையா, திரும்ப செக் பண்ணுவோம். நம்ம திரும்ப நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாருங்க, dou square u by dou y dou x கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ dou square u by வலது பக்கம் உள்ளது கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போ இடது பக்கம் உள்ளது கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, 1 by u dou u by dou y equal to நம்மளுக்கு என்ன வரும், log x ன்னு வருமா? இதான் இதான் என்னது நம்மளோட y log x ன்னு இருக்கா? அப்ப இதுலயே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு காட்டினது 1 by u dou u by dou y equal to log x. So dou u by dou y equal to u log x, u log x. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து uங்கிறது என்னது, x power y, uங்கிறது என்னது x power y. எங்கே வேணாலும் நம்ம என்ன செய்துக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப dou u by dou y equal to u x power y log x, x power y log x. சரியா? அடுத்தது dou by dou x of dou u by dou y. இதை நான் என்ன செய்ய போறேன், x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா முதல்ல x power y அப்படியே கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. 1 by x க்கு டிஃபரன்ஷியேட், log x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 by x பிளஸ் அடுத்தது log x கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா y x power y minus 1. இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். dou u by dou y இதுக்கு முன்னால கண்டுபிடிச்சவங்க பாத்தீங்களா, அதுல கூட நீங்க என்ன செய்யலாம், u க்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், வொர்க் பண்ணி பார்க்கலாம். அப்ப இது என்ன வரும், x power y minus 1 plus y log x into x power y minus 1.
இப்போ x பவர் y மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் y log x ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு சரியா. அப்போ டோ யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் கண்டுபிடிச்சு போடுறதையும் நீங்கள் இந்த மாடலில் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்கண்ணா சரியா. இப்போ பாருங்க, இப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க, யூஎக்ஸ்ஒய். யூஎக்ஸ்ஒய்னா இதானே யூஎக்ஸ்ஒய். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், திரும்ப வந்து எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூஎக்ஸை இன்னொரு மூணாவது டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்கு. இது வந்து யூஎக்ஸ்ஒய், இதை நான் யூஎக்ஸ்ஒய் பண்ண போகிறேன். இதை எக்ஸை வச்சு இன்னொரு தடவை பண்ண போகிறேன். பண்ணோம்னா எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 1 எடுத்துக்கோங்க, அப்படி இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய் இன்ட்டு லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/x. அடுத்தது 1 ப்ளஸ் ஒய் லாக் எக்ஸ் இன்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் y minus 1 into x power y minus 2. y minus 1 into x power என்னது y minus 2. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இப்படியே நாளும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இதே இது வரும் சரியா. பாருங்க இது என்ன வந்திருக்குன்னு. இது வந்து பவர் ஆட் பண்ணீங்கன்னா இது எக்ஸ் பவர் ஒய்னு வந்துருமா, இதாக இருக்கு இங்கே ஒரு எக்ஸ், எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2. uxxy ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2. எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2 சரியா. அடுத்தது பிளஸ் என்ன வருதுன்னு பாருங்க. பிளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2. அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 2. y into x power y minus 2 minus x power y minus 2 minus x power y minus 2 into நம்மளுக்கு என்ன இருக்கு 1 plus y log x 1 plus y log x சரியா. என்ன வருதுன்னு பாருங்க, equal to y x power y minus 2 plus y x power y minus 2 minus x power y minus 2. இப்படி வச்சுக்கலாம், இதோட நிப்பாட்டிக்கலாம். இன்னும் போயிட்டே இருந்தா போக போக என்ன செய்யும், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் வந்துட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம், ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா இது வந்து uxyயை நான் x வச்சு பண்ணியிருக்கேன். இந்த uxyயை y வச்சு பண்ணுங்க, அடுத்த வேல்யூ கிடைக்கும். uyxை x வச்சு பண்ணணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, f equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. அப்போ dou f by dou x கண்டுபிடிக்கிறேன். equal to 3x square plus 3yz சரியா, 3yz. அடுத்தது dou square f by dou y dou x கண்டுபிடிக்கிறேன். இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ என்ன வரும், 3z வரும் சரியா. அடுத்தது dou f by dou y கண்டுபிடிக்கிறேன். dou f by dou y equal to 3y square plus 3xz சரியா. நான் இதை என்ன செய்ய போறேன், x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dou square f by dou x dou y அப்படின்னா என்ன அர்த்தம்னா dou by dou x of dou f by dou y. இந்த dou f by dou y நான் என்ன செய்ய போறேன், x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். equal to 3. இங்கேயும் நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா dou by dou y of dou f by dou x. இந்த இதை y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன்.
ஒய்யை வச்சு நான் என்ன செய்திருக்கேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். சரிதானா? இதுதான் என்னது, நம்மளுக்கு ரெண்டு போத் ஆர் ஈக்குவல்னு வந்துருச்சு. இதுவும் என்னது தான் 3z ஈக்குவலாக வந்துருச்சு. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். x equal to r cos theta. x equal to என்னது, r cos theta. அப்போ dou x by dou r equal to cos theta. சரியா? அடுத்தது y equal to r sin theta ன்னு கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்கு, dou y by dou theta கேட்டிருக்கு. dou y by dou theta கேட்டிருக்கு. அப்போ theta என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். theta என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு x square plus y square கண்டுபிடிங்க. r square cos square theta plus r square sin square theta equal to r square. சரியா? அப்ப r equal to root of x square plus y square. அதே மாதிரி y by x கண்டுபிடிங்க. equal to r sin theta by r cos theta. சரியா? அப்போ tan theta is equal to y by x. Theta is equal to tan inverse of y by x. Tan inverse of y by x. நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்கு பாருங்க, dou theta by dou y கேட்டிருக்கு. அப்ப நான் இத கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. dou theta by dou y equal to tan inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1 by 1 plus x square. அப்ப 1 by 1 plus y square by x square. 1 by 1 plus y square by x square. சரிதானா? dou theta by dou y. அதுக்கப்புறம் இந்த y by x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. So x square 1 by x square plus y square by x square into 1 by x. x square by x square plus y square into 1 by x. So x will get cancelled. x by x square plus y square. இதுதான் என்னது, நம்மளுடைய dou theta by dou y. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. dou y by dou theta. இந்த dou y by dou theta equal to r cos theta. r constant, sin theta க்கு differentiation cos theta. சரியா? இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. dou r by dou x கண்டுபிடிக்கலாமா? இந்த இருக்கு நம்மளுடைய r. அதோட நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. சரியா? இப்ப dou r by dou x. dou r by dou x. root x க்கு differentiation 1 by 2 root x. x square plus y square. அதுக்கப்புறம் இந்த x square க்கு differentiation 2x. So x by root of x square plus y square. dou r by dou x equal to சரிதானா? நஞ்சு ப்ராப்ளத்தையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், தனியாக நோட்டு போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா புரியும். பாருங்கள், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக போட்டு முடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து ஜக்கோபியனில், அதுக்கப்புறம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், இந்த மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்துலேயுமே செய்ய போகிறோம். அதனால இது எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சேனலுக்கு நியூ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.